Hi students, welcome to Neet Topics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா MCC னுடைய லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. என்ன சார் MCC அப்படினா MCC ரவுண்ட் 2 னுடைய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாங்க அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Topics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த நோட்டீஸில் முக்கியமான ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரவுண்டு 1ல் யார் யாருக்கு சீட்டு கிடச்சிச்சோ MCC ரவுண்டு 1ல் யார் யாருக்கு சீட்டு கிடச்சிச்சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு இப்போதைக்கு இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் ரவுண்ட் 2ல் இதனுடைய பெட்டர் காலேஜை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு போய் ரெசிக்னேஷன் பண்ணணும். ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்து ரிசைன் பண்ணிடணும். சீட்டை வந்து ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்குனால ரவுண்ட் 2க்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டை சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. சில பேர் வந்து காலேஜ் பிடிக்கல, எனக்கு இந்த காலேஜே வேணாம் அப்படிங்கிறவங்க ரிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு எப்போ டேட் கொடுத்துருக்காங்கன்னா நாளைக்கு 3 மணி வரையும் 12 நவம்பர் 2022 சாயந்தரம் 3 மணி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க போய் என்ன பண்ணணும்? ரிசைன் பண்ணிடணும். சீட்டை ரிசைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் போனாங்கன்னா அவங்க ரவுண்டு 2 மூலியமாக கவுன்சிலிங் நடந்துச்சு, அதுக்கு வேலை அப்கிரேடேஷன் மூலியமாக தான் போக முடியுங்கிற ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு பேராவில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேராவில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெசிக்னேஷன் லெட்ரு வந்து MCC போர்ட்டலில் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை எடுத்துகிட்டு அதில் நல்லு வாய்டுங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நல்லுன்னா நீங்கள் என்னென்னா இந்த வரையும் நான் சேரலை, ஜாயினே பண்ணல அப்படின்னா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வாய்டுங்கிறத நான் சேர்ந்த பிறகு நான் வந்து ஜாயின் இப்போ எனக்கு இந்த காலேஜ் வேணால் நான் ரிசைன் பண்ணுறேங்கிறவங்க வாய்டை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த லெட்டரில். அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் வாங்கிங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து நீங்கள் போய் எங்கே கொடுத்துடணும்? காலேஜுக்கு கொடுத்துடணும். அந்த காலேஜுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த காலேஜுக்கு ஒரு இமெயில் சென்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசைன் பண்ணுற மாதிரி ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரெசிக்னேஷன் லெட்ரு MCCயிலேருந்து எடுக்கப்பட்ட ரெசிக்னேஷன் லெட்ரு மட்டும்தான் காலேஜில் செல்லுபடியாகும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ரெசிக்னேஷன் லெட்ரு MCC ரெசிக்னேஷன் லெட்டர்லேருந்து எடுக்கப்படாத மற்ற எந்த லெட்டர் நீங்கள் வெத்து பேப்பரில் போய் இந்த மாதிரி காலேஜில் நான் காலி பண்ணிக்கிறேன்னா எழுதக்கூடாது. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் எங்கே போய் எடுக்கணும்? MCC போர்ட்டலில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்கள் பேர் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிடணும். ஓகேவா? அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்டு பாயிண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கேஸ் கேண்டிடேட் கிவ்ஸ் contest for upgradation in round 2 participate in a round 2 counseling but is not upgraded who cannot resign the seat allotted in round 2 and will have to retain the seat. In such a case rule of round 2 will apply. Since candidate has exercised his choices participated in round 2 there is no option of resignation if candidate is not upgraded into round 2. இது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரவுண்ட் 1ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சுப்பா MCCயில் கிடச்சிட்டு நான் ரிசைன்லாம் பண்ணலை, இதனுடைய பெட்டர் காலேஜை நான் ரவுண்ட் 2ல் நான் போய் சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்கிரேடேஷன் பண்ணுறேன். ஒருவேளை ரவுண்ட் 2ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ரவுண்டு 1ல் இருக்கக்கூடிய சீட்டு தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும்? ரிசைன் ஆயிரும். இப்போ ரவுண்டு 1ல் சீட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்கிரேடேஷன் போகிறீங்க. அப்கிரேடேஷன் போய் ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய சீட்டு அப்படியே உங்கள் கையிலேயே தான் இருக்கும். எப்போ உங்களுக்கு ரவுண்டு 2ல் அப்கிரேடேஷனுக்கு போய் உங்களுக்கு கையில் சீட்டு கிடைக்குதோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு ரவுண்டு 1ஓட சீட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் ஆயிரும். கிடைக்கல அப்படின்னா உங்களோட ரவுண்டு 1 சீட்டு உங்கள் கையில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரூலை நீங்கள் அப்படியே ரவுண்ட் 2க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ரவுண்ட் 2ல் உங்களுக்கு ரெசிக்னேஷன்லாம் பண்ணக்கூடாது. ரவுண்ட் 1ல் மட்டும்தான் இது பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னேன். இந்த ரெசிக்னேஷன் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது இல்லை நீங்கள் அந்த காலேஜை விட்டு விலகிறது அது ஃபுல்லாமே என்ன ரவுண்ட் 1ஓட முடிஞ்சு. ரவுண்ட் 2ல் அது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ரவுண்ட் 2ல் நான் போய் வந்து ரெசிக்னேஷன் பண்ணுறேன் இல்லை வந்து நான் அப்கிரேடேஷன் பண்ணி மாப்பப்புக்குள்ளே போகிறேன்லாம் போக முடியாது. ஃபஸ்ட்டு ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கையோட சீட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் மாப்பப்புக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. மாப்பப்புக்குள்ளே போனோம்னா தமிழ்நாட்டு எந்தெந்த ஸ்டேட் இருக்கீங்களோ அந்தந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு சீட்டு கிடச்சிருக்கக்கூடாது. அடுத்து MCCலேயும் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் சீட்டு கிடச்சிருக்கக்கூடாது. இந்த 4 ரவுண்ட்லேயும் யாருக்கு சீட்டு கிடைக்கலையோ அவங்க தான் மாப்பப்புக்குள்ளே நுழையணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 1 ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் who neither participate in round 2 nor resign the seat of round 1 will be considered part of round 2 after stipulated time. சூப்பர் பாயிண்ட்டு. ரவுண்ட் 1 ஜாயிண்ட் கேண்டிடேட் ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் நீங்கள் வந்து ரவுண்ட் 2ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா உங்கள் கையில் என்ன இருக்கும்? ரவுண்டு 1னுடைய சீட்டு இருக்கும். ரவுண்டு 1னுடைய சீட்டை இப்போ போய் நீங்கள் ரிசைன் பண்ண முடியாது.
நீங்கள் ரவுண்ட் 2ல் சீட்டு எடுத்த பிறகு சீட்டு எடுக்க முடியலை, உங்களால் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, அப்போ உங்கள் கையில் என்ன சீட்டு இருக்கும், ரவுண்டு 1ல் கிடைச்சக்கூடிய சீட்டு இருக்கும். அந்த சீட்டை நீங்கள் ரவுண்டு 2 கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ண முடியாது. ரவுண்டு 1ஓட சீட்டை போய் ரவுண்டு 1ல் கொடுத்த டைம் ரெசிக்னேஷன் டயத்துக்குள்ளே நீங்கள் போய் ரிசைன் பண்ணணும். அப்படி நான் ரிசைன் பண்ணலை, ரவுண்ட் 2ல் நான் ஜாயின் பண்ணிடுறேன், அப்கிரேடேஷன் போகிறேன், எனக்கு காலேஜ் கிடைக்கல, இப்போ நான் இந்த ரவுண்டு 1னுடைய சீட்டை ரிசைன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே தான் நீங்கள் அந்த இதை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக அவங்க இங்கே கொடுத்துட்டாங்க. ஹென்ஸ் கேண்டிடேட் ஹூ டிசைர் டு ரிசைன் தேர் சீட் ஆஃப் ரவுண்ட் 1 ஷுட் டூ பை 3 PM ஆஃப் 12 November 2022 பிஃபோர் தி ரவுண்டு 2 கமென்சன். ரவுண்டு 2 ரிசல்ட்டுக்கு முன்னாடி, அதான் அவங்க சொன்ன அவங்க ஸ்டெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த டேட்டுக்கு முன்னாடி 12ஆம் தேதி, நாளைக்கு தான் 12ஆம் தேதி, நாளைக்கு மதியானம் 3 மணிக்குள்ளே ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டை ரிசைன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த நோட்டீஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் மொத்தம் 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது ரவுண்ட் 1ல் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணவங்க ரெசிக்னேஷன் பண்ணணும்னா அதுக்கு 12ஆம் தேதி மதியானம் 3 மணி வரையும் டைம். ரெண்டாவது, ரெசிக்னேஷன் லெட்டர் எம்சிசி போர்ட்டலில் இருக்குது. ரெசிக்னேஷன் லெட்டரை தவிர எம்சிசி போர்ட்டலேருந்து எடுக்கப்பட்டதை தவிர மற்ற நீங்கள் வெத்து பேப்பர்லாம் எழுதி போனேன்னா வாங்க மாட்டாங்க. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி காலேஜுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 1ல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு கிடைக்கிது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷன் போகிறாரு, போயிட்டு ரவுண்ட் 2ல் அவருக்கு சீட்டு கிடைக்கல, அப்போ அவர் கையில் ரவுண்டு 1னுடைய சீட்டே ரிட்டைனாக இருக்கும், ரிசைன் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் ரவுண்டு 2ல் சீட்டு கிடைக்கல, ரவுண்டு 1ல் இருக்கக்கூடிய சீட்டு எனக்கு பிடிக்கல, நான் ரிசைன் பண்ணணும்னா பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்க டைம் 12-3 மணிக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணி முடிச்சிடணும். இந்த 3 பாயிண்ட்டு தான் ரொம்ப தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ண ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் தான் வந்து இந்த எம்சிசி நியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் தெரியாமல் இருப்பீங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பற்றி நிறைய பேர் ரிலேட்டடாக கால் அண்டு ஃபோன் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.